பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இப்போ நேற்று பார்த்தோம், துன்யா புன்யானும் பெண்வானும் சின்வானும் 4 வார்த்தைகள் கவனிச்சு பார்த்தா நூனே சாக்கின் இருக்கு. அதுக்கு அடுத்த எழுத்து யா, அதுக்கு அடுத்த எழுத்து இதுகாமுடைய எழுத்து இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாரு, பெண்வானும் நூனே சாக்கின் இருக்கு, அதுக்கு அடுத்த எழுத்து வாவ் இதுகாமுடைய எழுத்து இருக்கு. சட்டம் கரெக்டா வந்துருச்சு. ஆனா நம்ம இதுகாம் செய்யல, இதுகாம் செஞ்சு ஓதல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு தனி பாடமே இருக்கு. அந்த பாடத்தை நேற்று தெளிவான முறையில நடத்தியாச்சு. அது நீங்க கருத்து மாதிரி நடந்துச்சு. போர்டில் எழுதி போடல. நீங்களா உங்களை அந்த கருத்தை கேட்டு எழுதிட்டு வர சொல்லியிருந்தோம். யாராவது சுயமா எழுதிருக்கணும் அந்த நோட்டை எனக்கு எழுதுனத பேஜை சென்ட் பண்ணியிருக்கேன். மதரசாக்கு வரும்போது காட்டியிருக்கேன். சரியா? அவங்களுடைய கேரக்டர் பார்க்கணும். நம்ம தரப்புல இருந்து மதரசா தரப்புல இருந்து பாடம் எடுத்து போட்டுருக்கு. இதையும் கவனிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ குர்ஆன்ல இது 4 வார்த்தை மட்டும்தான், வேற எந்த வார்த்தையும் கிடையாது. இந்த மாதிரி 4 வார்த்தை மட்டும்தான் இருக்கு. இந்த வார்த்தை கவனிச்சு பார்த்தா இதுதான் சட்டம் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன். நல்லா ஞாபகப்படுத்தி பார்க்கணும். இதுதான் அந்த சட்டம் சொல்லும் போதே ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன். யூனேசாக்கின் ஒரு வார்த்தையும் இதுதான் எழுத்து வேற வார்த்தையில் இருக்கு. அந்த 2 வார்த்தை சேர்த்து ஓட்டுறது என்னது இதுதான் சட்டம் சொல்லியிருந்தோம். உதாரணம் கூட சொல்லியிருந்தோம். பேனா மூடி இருக்கு, மூடியும் பேனாவையும் கலட்டி இருக்கும். 2 பிரிஞ்சிருக்கு. பிரிஞ்சு இருந்ததா என்ன செய்ய முடியும்? சேர்க்க முடியும். பிரிஞ்சு இருந்ததா என்ன செய்ய முடியும்? சேர்க்க முடியும். ஏற்கனவே சேர்ந்து இருந்ததை சேர்க்க முடியும் சொல்லி சொன்னா அது வாதம் சரியான வார்த்தை கிடையாது. அதே மாதிரிதான் இதுதான் சொன்னாலே சேர்த்து ஓதுதல் அர்த்தம். அப்பனா என்ன அர்த்தம்? வேற இடத்துல இருக்கு, அதை சேர்க்கிறோம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். விளங்குதா? ஆனா இந்த வார்த்தையில கவனிச்சு பாருங்க. நூனே சாக்கின் சரி, இதுதான் எழுத்தும் சரி, வேற வார்த்தையே இல்லை, பிரிஞ்சு இல்லை, சேர்ந்துதான் இருக்கு, ஒரே வார்த்தையில இருக்கு. அந்த காரணத்தினால இந்த 4 வார்த்தைகள் மட்டும் இதுதான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இல்ஹார் செய்யணும். மாறாக என்ன செய்யணும்? இல்ஹார் செய்யணும். இல்ஹார்னா என்னது? நூனே சாக்கின வெளிப்படுத்தி ஓதணும். இப்ப அந்த சட்டம் தான் படிக்க போறோம். நல்லா பாரு. துன்யா புன்யானுன் இன்வானுன் சின்வானுன். குர்ஆனில் கூறப்பட்ட இந்த 4 வார்த்தைகள் மட்டும் இதுகாமுடைய சட்டம் போன்று இருந்தாலும் இதுகாம் செய்யாமல் மாறாக இதுகார் செய்து ஓத வேண்டும். காரணம் பொதுவாக இதுகாம் சட்டத்தில் நூனே சாக்கின் ஒரு வார்த்தையிலும் இதுகாமுடைய எழுத்து வேறு வார்த்தையிலும் அமைந்திருக்கும். ஆனால் மேற்கூறப்பட்ட இந்த 4 வார்த்தைகள் நூனே சாக்கினும் இதுகாமுடைய எழுத்தும் ஒரே வார்த்தையில் இருப்பதினால் அந்த நூனே சாக்கினை செய்து ஓத வேண்டும். இதுதான் செய்யக்கூடாது. புரிஞ்சா? நேற்று நல்ல தெளிவாக நடத்துனது எழுதி போட்டு இன்ஷா அல்லாஹ்.